ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மேற்பிக்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவேடுகிறேன். இந்த வீடியோவுடைய நோக்கம் ராகு கேதுக்களும் தாத்தா பாட்டியும். ராகு கேதுகளுக்கு காரகத்துவங்கள் இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அது எந்த கிரகத்தை சொல்றதோ அந்த ஆதிபத்தியத்தையும் காரகத்தை எடுத்து செய்யும், ரெடியா இருக்கும். சரியா? அப்படிங்கும்போது இப்ப உயிர்காரகங்கள் எடுத்துக்கிடுவாங்க. ராகுகேதுக்கு உயிர்காரகத்தை பத்தி தான் பேச போறேன். ராகுகேதுக்கும் தாத்தா பாட்டியும், அதாவது அப்பாவை பெற்றவங்க அம்மாவை பெற்றவங்க ராகுகேது தான். உண்மை, நான் பார்த்துருக்கேன். இதுல ஒரு முக்கியமான நுணுக்கத்தை சொல்றேன், ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். முதல்ல ராகு தசை வந்தா அற்புதமா ஜாதகம் 18 வருஷம், அந்த வருஷம் பழுதில்லாம இருந்தா, அவருடைய அடுத்தடுத்த தசைகள் சரியில்லாம போனாலும் சம்பாதித்த வாழ்க்கைக்கு வசதியான, வாழ்க்கைக்கு தேவையான சம்பாதிச்சுக்கிறார். இது ஒரு நுணுக்கம். இப்ப சூரியனா அப்பா, சந்திரன் அம்மா, செவ்வாய் சகோதரம், புதன் வந்து மாதுளன் தாய்மாமா, சுக்கிரன் மனைவி அத்தை, சனி வேலையாட்கள், இப்படி வருதுல்ல. அப்ப ராகு தாத்தா பாட்டின்னு சொல்றோம். அனுபவத்துல இருக்குது. சாதகம் பார்ப்போம், பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நான் பலன்கள் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பாவை பத்திரம் நல்லா இருக்காதா, அம்மா பத்திரம் நல்லா இருக்க சொல்லுங்க. ராகு வந்து சுபத்துவமா இருக்கும், கேது பாவத்துவமா இருக்கும். இதுல ஒரு நுணுக்கம், ராகு நல்லா இருந்தா கேது கெட்டிருக்கும், கேது நல்லா இருந்தா ராகு கெட்டிருக்கும். இது மாறாத விதி. அது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், பெரும்பாலும் இருக்கக்கூடிய அமைப்பு இது. இப்ப ராகு நல்லா இருக்கும்போது அப்பா பெற்றவன் நல்லா இருக்கு அப்படின்னு ஆமான்னு சில ஜாதகத்தை சொல்லுவாங்க. கேது நல்லா இருந்துச்சுன்னா அம்மா பெற்றவன் நல்லா இருக்காங்க. இதுல 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், சந்திரனையும் பார்க்கணும். அடிப்படையில சூரியனையும் பார்க்கணும். ஏன்னா சூரியன் அப்பா வகையை குறிக்கும். அப்பா வகை சூரியன், அம்மா வகை, மாமா எல்லாம் வருவாங்க. சரியா? அதுல புதன் வந்து மாமா போவார். எவ்வளவோ நுணுக்கமான விஷயம். எல்லாத்தையும் பார்த்துட்டு 9ஆம் இடம் சூரியன் சிம்ம வீடு, ராகு சுபத்துவம் இருந்தா அவருடைய பாட்டு நல்ல வசதியானவர், நல்லா சொல்லிடலாம். குணங்கள் எப்படிங்கிறதையும் நுணுக்கமா பார்க்கலாம். இப்ப சில நிலைகள்ல நான் சொல்லிட்டு இருக்கும் போது ராகு சுபத்துவத்தை சொன்னேன், ராகு நடந்துகிட்டு இருந்து இல்லையே அம்மா பத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஆராய்ச்சி எனக்கு தேவைப்பட்டுச்சு, தொடர்ச்சியா பாக்குறேன். இப்ப நான் சொல்றேன், ராகு அப்பாவை பத்தவன் சொல்றோம், கேது அம்மாவை பத்தவன் சொல்றோம். மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 9ஆம் இடத்துல கேது இருந்து, ராசிக்கு 9ஆம் தந்தையை குறிக்கிற இடத்துல கேது இருந்து, அதே மாதிரி சிம்ம வெட்டோலையும் 9ஆம் இடத்துல கேது இருக்கலாம், அல்லது சிம்மத்துல இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது, அல்லது 9ஆம் அதிபதியோட இருக்கலாம், சூரியனோட இருக்கலாம். சுபத்துவமா இருந்தா அப்பா வகையில அந்த கேது அப்படியே மாறிடும், அப்பா வகையை காட்டும் கேது. ராகு 4ஆம் இடத்தோட தொடர்பு உண்டு, சந்திரனோட தொடர்பு உண்டு, 4ஆம் அதிபதியோட தொடர்பு உண்டு, ராசிக்கு 4ஆம் இடம் இப்படிலாம் வந்துச்சுன்னா இங்க ராகு தாயை குறிக்கும். இது ஒரு வித்தியாசம். அதுக்காக இந்த வீடியோ போட்டேன். சரியா? பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சொல்லலாம் எதையுமே, விதி ஒரு ஜாதகத்துல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்துல தந்தையை பத்தி, தந்தையை தொழில் செய்யலாம்னு நான் ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப தந்தை சத்தானவரான முதல்ல பார்க்கணும். எதுவுமே பவுண்டேஷன் முதல்ல இருந்து போகணுங்க, அப்பதான் பலன் வரும். எடுத்தாப்புல ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாரு, எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க, கட்டணம் கம்மினாரு. ஒரு விஷயத்துல இது வந்து சமைச்சு வச்ச பொருள் இல்ல, அப்படியே திறந்து ஒன்றை மட்டும் எடுத்து சாப்பிடுறதுக்கு. அடிப்படையில இருந்து பார்க்கணும். எதை கேட்டாலும் சரி. ஒருத்தர் வந்து நான் வாகனம் வாங்க போறேன், அது மட்டும் பாருங்க, பார்த்தா போதும் சொல்லும் போதே காசை கம்மி பண்ண போறா தெரியுது. அப்படி சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பார்த்தா தான் அந்த 4ஆம் இடம்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்ல, அவர் சரியா இருக்கணும்ல, தசை பத்தி வரணும்ல. இதெல்லாம் பார்க்காம எடுத்தோட அப்படி சொல்றாங்க. சொல்லி துருவகரிதம் சொல்லி அப்படி சொல்றதுனாலதான் இந்த மாதிரி மக்கள் வர்றாங்க. நம்ம சரியாக ஆரம்பிச்சோம்னா இப்படித்தான் சொல்ல முடியும்னு எல்லாரும் சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய கருத்துக்கு உடன்படுவாங்க. சரியா? அப்ப இந்த ராகு கேதுக்கள் வந்து சிக்கலான கிரகம். கணிக்க ராகு கேதுக்கள் சனி செவ்வாயோட தொடர்பை பெறக்கூடாதுங்க. வெளிச்சப்பட்ட சனி செவ்வாயோட தொடர்பு போட்டா கூட அது வந்து கெடுவத்தான் செய்யும். இதையெல்லாம் வச்சுதான் சொல்றோம். கண்டிப்பா உயிர்காரகத்துல ராகு அப்பாவை குறிக்கும், அப்பாவை பெற்றவர்களை குறிக்கும், கேது அம்மாவை பெற்றவர்களை குறிக்கும். இது பொதுவான கணக்கு. ஆனால் மாறி அமைவதும் உண்டு. சரியா? சூரியன் 9ஆம் இடத்தோடும் சூரியனோடும் சிம்ம வீட்டோடும் 9ஆம் அதிபதியோடும் சம்பந்தப்பட்டு வெளிச்சமானா அந்த கேது அப்பாவை குறிச்சிடும். ராகு தாயாரோடும் சந்திரனோடும் 4ஆம் இடத்து அதிபதியோடும்
அதனை கடக வீட்டோடும் இப்படிதான் தொடர்பு கொண்டு வெளிச்சமா இருந்தா அது வந்து அம்மாவை பெற்றவர்களை குறிக்கும். இது உணர்ந்த விஷயம். உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. என்னை பற்றி சொல்றேன். அஸ்ட்ரோ சாய் செல்வம் படிக்கிற யூடியூப் சேனல்ல 1300 மேற்பட்ட சுபத்துவ வீடியோக்கள் இருக்குது. எனது மேன்மிகு ஆசாரங்களுடைய கிரக சுபத்துவ பாவத்துவத்தின் படி பார்த்த ஜாதகங்களுடைய விளக்கங்கள் வீடியோல இருக்கு. பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் திரையில் கூட 90 80 57 13 20 நம்பருக்கு கட்டண முறையில் மட்டும் பாருங்கள் கேட்டுக்கொள்ளலாம். விளக்கத்தோடு தெரிஞ்சு கொள்ளலாம், கேட்டு நிம்மதி பெறலாம். திருமண பொருத்தம் 10 பொருத்தத்தில் எதுவும் இல்லை. திருமணத்துக்கு பிறகு வாழ்வு எப்படி இருக்குங்கிறது பார்க்கறது மிக மிக முக்கியம். திருமண பொருத்தம்னா ஒரு வசதியே ஒரு ஜாதகத்துல, பெண் ஜாதகத்துல கணவன் ஒரு அபிவிருத்தி அடையாத ஏதோ பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிராப்தத்துல நல்ல கணவனை சேர்க்க முடியாது. கேட்டு வர்ற அப்படிதான் இருக்கு. நல்ல கணவனை எடுத்து கொடுங்க. எங்கிட்டு கொடுக்கறது? திருமண பொருத்தம் என்பதே இந்த ஜாதகத்துடைய தரத்துக்கு தெரிந்தவாறு இந்த ஜாதகம் இருக்கா, தசாபுத்தி ரீதியை பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்படித்தான் பலன் சொல்றேன். சிசரின் முறையில் குறிக்கிறதுக்கு பெற்றோர் ஜாதகத்துல உங்க குழந்தை எப்படி பிறக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிம்மதியாக குறிச்சு கொடுக்கலாம். அதை பார்க்காம நம்ம குறிச்சோம்னா நடக்கலாம் நடக்காமையும் போகலாம். நம்ம தரமா குறிச்சு கொடுப்போம். தரமான எப்படி? லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி அதிபதி நல்லா இருக்கணும், யோகக்கிரகங்கள் நல்லா இருக்கணும், பாலியத்துல தந்தை நல்லா இருக்கணும், படிப்பு நல்லா இருக்கணும். இப்படி நம்ம குறிச்சு கொடுப்போம். அவங்களுக்கு ஏற்புடையதா இருக்கணுமே. அவங்களுக்கு எப்படி 5ஆம் பாவமும் குடும்பமானு சொல்றாரோ தசாபத்தி அடிப்படையில் நல்ல குழந்தை பிறகும்னா நம்ம நிம்மதியாக குறிச்சு கொடுக்கலாம். அப்படியே அப்சல்யூட்டா இருக்கும், கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு தாங்க. எப்போதும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனல்ல இன்னும் நிறைய வீடியோக்கள் தர்றேன். பொதுமக்கள் பாருங்க, ஆர்வலர்கள் பாருங்க, ஜோதிடர்கள் பாருங்க. கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடை மனதில் நிறுத்துங்க. நீங்களும் பெயரும் நல்ல புகழும் கண்டிப்பாக அடையலாம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.